ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக அரசியலை உற்று நோக்காதவங்க கிட்ட இலுமினாட்டின்னு சொன்னோன்னா அவங்க கிட்ட இருந்து 2 பதிலை எதிர்பார்க்கலாம். ஒன்று நல்லா சிரிப்பாங்க, இல்லைனா இலுமினாட்டி பற்றி விளக்கம் கொடுக்குறவங்கள பைத்தியம்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தகுந்த ஆதாரம் இல்லாமல் சிலர் இலுமினாட்டி பற்றி பேசுறது தான். இந்த விழியத்தில் இலுமினாட்டிகள் இருக்காங்கன்றதுக்கான ஒரு சில ஆதாரங்களை முன்வைக்க போகிறோம். இதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்க போகிற ஆள் யாருன்னா, சேச்சே இவர் வேணாம். இவரை பற்றிலாம் சொல்லணும்னா பெரிய மெகா சீரியலே எடுக்கணும். இப்போதைக்கு இவர் வேணாம். அப்போ வேற யாரை தேர்ந்தெடுக்கலாம்? நயன்தாரா. கவலைப்படாதீங்க நயன்தாரா அம்மையாரே, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நாங்கள் இங்கே பேச மாட்டோம். ஏன்னா அதுதான் இந்த ஊருக்கே தெரிஞ்ச விடயமாச்சு. சரி, இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே வரலாம். இலுமினாட்டிங்க இருக்காங்கன்றதை எப்படி நிரூபிக்கிறது? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இந்த உலகம் முழுக்க அவங்க எந்த ஒரு சதி சடங்குகளை செஞ்சாலும் அவங்க ஒரு சில பாணிகளை தான் கையாளுவாங்க. ராவணியம், மகாபாரதம், களப்பிரர் பாணி. அவங்க எந்த செயல் செஞ்சாலும் அது இந்த 3 பாணிக்குள்ள தான் அடங்கும். இதை பற்றிலாம் உங்களுக்கு எதுவும் தெரியலனா கூட விவரண பெட்டகத்தில் இணைப்பு தரும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த களப்பிரர் பாணியை மட்டும் நம்ம கையில் எடுப்போம். இது என்னதுன்றதை நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். போர் செய்து எருமையூர் அரசனை வீழ்த்த முடியாது என்றுணர்ந்த பரசுராமன் மைசூர் அரசனின் மந்திரிகளுள் ஒருவனையும் அவனது உதவியாளரையும் தன்வசப்படுத்தி அவர்களின் மூலமாக தனது மனைவியான துர்க்கையை ஹனிட்ராப் என்ற சதித்திட்டத்தோடு எருமையூர் அரசனுக்கு கூட்டிக் கொடுக்கிறான். வணக்கம் தம்பி. என்ன வேணும்? வயசு 16, சூப்பர் ஃபிகர், சுப்ரீம் கலர், ஐஸ்வர்யா ராய் பார்த்தே ஆஃப் ஆவர் அளவுக்கு அழகு பேரழகு. 5 நிமிஷம் வாரீக இருக்கீக போறீக, காசு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அவள் ராமனின் பெயரால் எருமையூர் அரசனோடு 9 நாள் உடலுறவு கொள்கிறாள். இதுவே நவராத்திரியாக இன்று பிராமணரால் கொண்டாடப்படுகிறது. தெரியுதுல்ல. பிறகு அடுத்த நாள் களவிக்கப்புறம் எருமையூர் அரசன் அயர்ந்து தூங்கும் வேளையில் ராவணனை குறிக்கும் அந்த 10வது நாளில் மைசூர் அரசனின் குஞ்சை அறுத்து கொல்கிறாள் துர்க்கை. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. யூதர்கள் பரசுராமனுக்கும் துர்க்கைக்கும் ஒரு சில குறியீடுகளை கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான குறியீடுகள் என்னன்னா, பரசுராமனுக்கு கோடாரியும் துர்க்கைக்கு எண் 9, அதாவது 9 நாள் மைசூர் அரசனோட உறவாடி அவரை கொலை செய்ததை குறிக்கும். யூதர்கள் நயன்தாரா அவர்களை ஆரம்பத்திலிருந்தே துர்க்கையாகவே வளர்த்து வந்திருக்காங்க. இதுக்கான ஆதாரங்களை நம்ம இப்போ வரிசையாக பார்ப்போம். முதல்ல அவங்களுடைய பேர். அவங்களோட உண்மையான பேர் என்னதுன்னா டயானா மரியம் குரியன். இதில் குரியன்ற வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சாலே தெரிஞ்சிடும். மைசூர் அரசனின் குஞ்சை அறுத்து கொல்கிறாள் துர்க்கை. அவங்களுடைய பிறந்த நாளை பாருங்க, 18ஆம் தேதி, அதாவது 9. அவங்களுடைய பேர்லேயே எண் 9 இருக்கும். அவங்களோட கல்யாண நாளும் 9ஆம் தேதி தான். அவங்க கல்யாணத்துக்கு 18,000 குழந்தைகளுக்கு உணவளிச்சிருக்காங்களாம். இதுலேயும் பாருங்க 9 வரும். இவங்களுடைய கல்யாணமே ஒரு சடங்கு தாங்க. பரசுராமன் துர்க்கையை கல்யாணம் பண்ணிக்கிற சடங்கு தான். அத்தனையும் நடிப்பா? சொல்லுல தான் நடிப்பா? இல்லை இல்லை இல்லை, ஆமாம் கோபால். உலகத்திலே யாருனாச்சும் அவங்க கல்யாணத்தை ஒரு டைரக்டர் வச்சு படமாக்குவாங்களா? இந்த கல்யாண சடங்கை படமாக்குனது யாருன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் தான். ஏய், இவ்வளவு நேரம் நீங்க எடுத்தது மெகா சீரியல் ஷூட்டிங்? ஆமாண்டா. ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? சரி, இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ட் தான் அப்படின்னு ஒரு சில அறிவாளிகள் சொல்லுவாங்க. என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். அவங்களுக்காக இன்னும் ஒரு சில ஆதாரங்களை முன்வைக்கிறேன். பல படங்கள்ல நயன்தாராவோட பேரு துர்க்கைன்னு தான் இருக்கு. சந்திரமுகி படத்துல நயன்தாராவுக்கு பேரு துர்கா தான். நெட்ரிகன் படத்துலயும் நயன்தாராவுடைய பேரு துர்கா தான். இன்னும் ஏன், ஜெய் இந்தியா சாங்னு ஒரு ஹாக்கி சாங் இருக்கு. ஏஆர் ரஹ்மான் தான் அதை பாடியிருப்பார். அந்த பாட்டில் கூட நயன்தாரா துர்கா வேடம் அணிஞ்சு தான் வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆரம்பம் படம் இருக்குல்ல, அந்த படத்தில் துர்கா என்ன செய்வாங்களோ அதை அப்படியே செஞ்சுருப்பாங்க. That's okay. Pleasure's mine.
பாருங்க, நயன்தாராவை துர்கையாகவே வாழ வச்சிருக்காங்க. என்ன கொடுமை சரவணன். இப்போ நான் முன் வச்ச ஆதாரங்களை கூட ஒரு சிலர் எதர்ச்சியா நடந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. இலுமினாட்டிகள் ஒருத்தரை ஒரு கதாபாத்திரமா மட்டும் பார்க்க மாட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம நயன்தாராவை துர்கையா பார்த்தாலும் கூட அவங்களையே மகாபாரத காந்தாரியாவும் பார்ப்பாங்க, ராவணியே சீதையாவும் பார்ப்பாங்க. ஓ, எல்லாமே இவர்தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நீ இருடா, எங்க போற? பரசுராமனை யூதர்கள் சிவனா பார்க்கறாங்கன்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். விக்னேஷ் சிவன்ன்றவரும் நேரடியாக பரசுராமனை தான் குறிக்கிறார். விக்னேஷ் சிவன்ற பேரில் இருக்க விக்னேஷுக்கு என்ன பொருள்னா விக்ன விநாயகர். அதாவது ஒரு கையில் கோடாரியவும் மற்றொரு கையில் தாமரை பூவும் வச்சிருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம்னா பரசுராமன் கோடாரியை வச்சு ஆசிவகத்தை அழிச்சது தான் இதோட மறைமுக பொருள். அதனால இந்த விக்னேஷ் சிவன்றது நேரடியாக பரசுராமனை தான் குறிக்கும். ஏன், அவரோட குலதெய்வம் கூட காமாட்சி அம்மன் தான். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வழுத்தூர் கிராமத்தில் உள்ள காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தனது காதலர் விக்னேஷ் சிவனுடன் நயன்தாரா வந்தார். காமாட்சின்றது காமத்தால் ஆட்சி செய்தவள். இந்த பேரு காந்தாரியவும் குறிக்கும், துர்கையவும் குறிக்கும். நம்ம தமிழர்களில் பல பேர் அறியாமையின் காரணமாக யூதர்களை மறைமுகமாக வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்க பல காளி கோயில்கள் இப்ப துர்கையை கோயிலாகவும் காமாட்சி கோயிலாகவும் மாறி கிடக்கு. இந்த உண்மையை நம் மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது நம்மளோட கடமை. அப்ப இது யாரு? முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி. சாந்தியா? சரி, நம்ம தலைப்புக்கு போலாம். இங்க பாருங்க, இவரோட பிறந்த நாள் கூட 9/9 தான் இருக்கு. உண்மையிலே இவர் இந்த தேதியில தான் பிறந்தாரா, இல்ல இந்த தேதியில பிறந்தனால யூதர்கள் இவரை பயன்படுத்திக்கிட்டாங்களா? துர்கை யாருன்னு தெரிஞ்சிருச்சு, பரசுராமன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப மைசூர் மகாராஜா யாரு? வேற யாரு? நான் தான். சிம்பு நயன்தாராவோட புகைப்படங்கள் 2014 வெளியாச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2012 விக்னேஷ் சிவன் சிம்புவை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டார். அந்த படத்துக்கு பேரு போடா போடி. சிம்பு படத்தை இயக்குனதுனால விக்னேஷ் சிவனுக்கும் சிம்புக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு தானே கேட்க வரீங்க? அவர் இந்த படத்தை இயக்குனதுக்கு காரணமே சிம்பு அவரோட நெருங்கிய நண்பர்ன்றதுனால தான். இப்படி இருக்கும்போது இன்னொன்று எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட், அவருடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் நானும் ஒருத்தன். அப்படின்னும் போது நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து சிம்பு சாரை ஃபஸ்ட்டே தெரியும். அவர் வந்து நான் ஸ்கூலில் இருக்கும்போதே எனக்கு தெரியும். ஸோ இன்னொன்று எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட், அவருடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் நானும் ஒருத்தன். அப்படின்னும் போது ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இப்ப சொல்லுங்க, துர்கையால் ஏமாற்றப்பட்ட மைசூர் அரசன் யாரு? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நயன்தாரா மட்டும் இல்ல, இந்த களப்பிரர் கால வரலாற்றை பார்த்தோம்னா மைசூர் அரசன் கொடூரமாக கொல்லப்படுவார். இப்ப என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுப்பா. அதே போல துர்கையும் 51 துண்டுகளா வெட்டப்பட்டு கொல்லப்படுவாள். பரசுராமனும் கொல்லப்படுவான். இலுமினாட்டிகள் வரலாற்றை மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணுவாங்க. சரித்திரத்தை உத்து கவனிச்சோம்னா அதையே திருப்பி பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியும். பாத்தீங்களா, 33 டிகிரி ஃப்ரீமேசனே சொல்லிட்டாரு. பரசுராமனுக்கும் துர்கைக்கும் வரலாற்றில் என்ன நடந்ததோ அது திருப்பி நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே, விரலத்தாண்டா தொட்டேன், தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. இவங்க மட்டும் இல்லை, உலகத்தில் பல துறைகளில் இருக்க பிரபலங்களை ஹனி ட்ராப் முறையில் சிக்க வச்சு அவங்க மூலமாக பல சடங்குகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள், இவனுங்க எல்லாரையும் கூட்டி போய் இந்த பிரபலங்கள் இலுமினாட்டிங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. இலுமினாட்டி பற்றின உண்மையை மக்கள் கிட்ட சொல்லிட்டு மக்களோட ஆதரவு பெறுறது தான். இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. சிதறலையே சமாளிப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இருங்க, நடிகர் விஜயோட அடுத்த படத்தோட போஸ்டர் வந்திருக்கு, அதை பார்த்துடலாமா? என்னது, த பாஸ் ரிட்டர்ன்ஸ். இந்த வார்த்தையை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை. ஒருத்த வந்தா பட நடுங்கும், ஒருத்த வந்தா பட
ப்ரொடக்ஷன் கம்பெனி வேற, ப்ரொடியூசர் வேற, டைரக்டர் வேற, டைலாக் ரைட்டர் வேற. ஆனாலும் எல்லா படத்துலயும் வசனம் ஒரே மாதிரி இருக்கு. இது கூட எதர்ச்சியா நடக்கிறது தான் இல்ல? வர வர எல்லா படத்துலயும் அவங்க இந்த டைலாக வைக்கிறாங்களே, ஒருவேளை இவங்களோட நாயகர்கள் வராங்களோ? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. உண்மையிலேயே வரப்போறது யாருன்னா பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்.